2019 6 வருஷமா எந்த ஜாமீனும் கொடுக்கப்படலை அப்படி. ஆமா, கொடுக்கப்படல. ஏன்னா இந்த மாதிரியான மூத்த வழக்கறிஞர்கள், பெண் வழக்கறிஞர்கள் இவங்க எல்லாமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்லையா. அந்த நாங்கள் போய் கேட்டதுக்கு உடனே வந்து எந்த வித தொகையுமே கேட்காம இந்த வழக்குக்கான எந்த ஃபீஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே பர்சனலாகவே இன்ட்ரெஸ்டாக வந்தாங்க மூத்த வழக்கறிஞர் வைகி. இந்த நேரத்தில் அவங்களுக்குலாம் வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க இந்த குரூப் எப்படி ஃபங்க்ஷன் ஆகிறாங்க அப்படின்னு தான் நம்ம இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு குழு. இந்த யார் இதில் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னால் இந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் எல்லாம் இந்த பொள்ளாச்சியை சேர்ந்த அவங்க முன்னேறிய சமுதாயத்தை சார்ந்தவங்க தான். அவங்க பாதிக்கப்பட்டவங்களும் அதே சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போது எல்லாருமே வந்து நாடக காதல் குழுலாம் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ இந்த நாடக காதலை பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தா இந்த குழு தான் பண்ணியிருக்கு, இந்த கும்பல் தான் பண்ணியிருக்கு. இதுதான் நமக்கு மிகப்பெரிய இந்த அதிர்ச்சி அளிக்குது. அதோடு இல்லாமல் நாடக காதல் இதுதான் உண்மையான நாடக காதல்னு சொல்லணும் போல இருக்குது. அப்படி தான் இவங்க பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம சொந்த சமூகம், நண்பர்கள், தெரிஞ்சவங்க அப்படிலாம் பார்க்கல. அவளை ஒரு பெண்ணாக உடலாக சரியாக தானே பார்த்துருக்கான். அப்படி தானே அவங்க இந்த மாதிரி குரூரமாக பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த போதும் கூட அந்த காவல்துறை என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாதிக்கப்பட்ட பெண்ணோட வந்து நாங்கள் எந்த பெண்ணுக்கு வழக்கு தொடுத்தோமோ அந்த பெண்ணுடைய அடையாளங்களை வந்து ஓப்பனாக பகிர்ந்துட்டாங்க. இப்போ பெண்கள் சம்மந்தப்பட்ட வழக்குனாலே சாதாரண உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் வந்தாலே, பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்தாலே அந்த செக்ஷன் 4 ஆஃப் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்டே வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்க. எஃப்ஐஆரை பிளாக் பண்ணிவிடுவாங்க. காவல்துறை எஃப்ஐஆரை பிளாக் பண்ணிவிடும். ஆனால் இவங்க அதே மாதிரி பிளாக் பண்ணவே இல்லை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓப்பனாக அது வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆர் வந்து இணையதளங்களில் வந்துடுச்சு. இணையதளங்களில் வந்தது தவறுன்னு சொல்லிட்டு போராட்டங்கள் நடந்துச்சு. அப்போது வந்து இந்த வழக்கில் வந்து மிக முக்கியமாக வந்து பாதிக்கப்பட்டவர்களோ தமிழ்நாட்டு மக்களும் நன்றி சொல்லணும்னா கவிஞர் கனிமொழி, சகோதரி கவிஞர் கனிமொழி அவர்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா நாங்கள் கைது பண்ணுவோன்னு சொல்லி கோயம்புத்தூர் எஸ்பி வந்து அறிக்கை விட்டார். கனிமொழி பொள்ளாச்சிக்கு வந்தார், அவள் கைது செய்யப்படுவார்னு. நான் வர்றேன், நீ கைது செய்து பாருன்னு சொல்லிட்டு பொள்ளாச்சிக்கு சென்று அங்கே வந்து இந்த வழக்கு வந்து சரியான முறையில் வந்து விசாரிக்கப்படணும், இந்த வழக்கை வந்து தவறான முறையில் போனால் நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை செய்வோம், பாதிக்கப்பட்டவர் நீதி வேணும், என்னை விட்டுருங்கண்ணான்னு அந்த பெண் கதறதை, அந்த கல்லூரி மாணவி கதறதுக்கு பிறகும் நாங்கள் பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூருக்கு போனாங்க. மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க.